குயிக்காக ஒரு முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். நம்மளுக்கு டைமே இல்லாதபோது ரொம்ப லேட்டாலாம் எழுந்துரும் ஒரு சில டைம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லன்ச் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விடலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றும்போது எப்பவும் ஒன்று ஒன்றா ஊற்றுங்க. ஒன்று ஒன்றா வேறு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இதில் ஊற்றுங்க. ஏன்னா ஒரு சில டைம் கெட்டு போன முட்டை ஏதாவது இருந்ததுன்னா மீதி முட்டையும் சேர்ந்து நமக்கு பாழாக போயிடும். ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் செய்ய போகிறது ஒரு 2 பேருக்கான அளவு. நீங்கள் முட்டை இன்னும் வேணும்னா இன்னும் 1 2 அதிகம் கூட படுத்திக்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு வேறு எதுவும் போட வேண்டாம். உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க தனியாக. அதே பேனில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அதுவும் 2 பச்சை மிளகா சேர்த்துருங்க. உங்களுக்கு மிளகா இன்னும் வேணும்னா கூட 1 2 நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் காய்கறி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தாள் ஒரு கை நிறைய கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வெங்காயம் வதங்கினதும் ஒன்றா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு வெங்காயத்தாள் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் அப்படியே வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையும் இதில் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயத்தாள் வதங்கினதும் முட்டையை போடுங்க. முட்டை வதங்கணும்னு அவசியம் இல்லை. முட்டையை போட்டு 1 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துருங்க. நான் எடுத்துருக்க சாதம் 2 பேருக்கான அளவு. அவ்வளோதான். நான் இதில் வேறு எதுவுமே போடவே இல்லை. இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். நம்மளும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம் லன்ச் டைமில் வீட்டில் சமையல் எதுவும் பண்ண இல்லை அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கும்போது நம்ம மிளகுத்தூள் தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு காய்கறி வேணும்னாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய குயிக் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.